நம்மளுடைய மைண்ட் அண்ட் லைஃப்பை வந்து எப்படி ரீசெட் பண்ணணும், ரெஃப்ரெஷ் பண்ணணும், ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபுல் லைஃப் ரீசெட் ரொட்டீனை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஒரு டே ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீல் பண்ணுவோம். மார்னிங் வாக், பிரேக்ஃபாஸ்ட், ஸ்கூல் ஆர் ஆஃபீஸ் எவ்ரிதிங் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஈவினிங்குள்ளே வந்து நம்ம ஸ்வெட் ஆகிடுவோம். ஸ்ட்ரெஸ்னால் வந்து நம்மளுடைய மைண்ட் வந்து அப்செட் ஆகிடும். பட் நைட்குள்ளே வந்து நம்ம கூல் அண்ட் ரிலாக்ஸ் வந்து ஆகிடும். லைஃப் கூட சேம் அதே மாதிரியே தான் இருக்கும். நம்மளுடைய சைல்ட்ஹுட்டில் வந்து நம்மளுடைய மைண்ட் ரொம்ப லைட்டாக வரிஸ் இல்லாமல் இருக்கும். ஸ்கின் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஹேர் சாஃப்டாக இருக்கும், மைண்ட் காமாக இருக்கும். எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட்ன்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். பட் நம்ம வளர வளர ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், ப்ரெஷர் எவ்ரிதிங் வந்து வரும். ஸ்கின் வந்து ஷ்ரிங்க் ஆகும், ஹேர் தின் ஆகும், மைண்ட் வந்து பிஸி ஆகும். எல்லாம் வந்து நம்மளுக்கு காம்ப்ளிகேட்டடாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். லைஃப்பில் எவ்வளோ தான் நம்ம காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணாலும் ஸ்டில் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். நம்ம ஃபேஸ் பண்ணுற எல்லா ஸ்ட்ரகிள்ஸும் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த், விஸ்டம் அண்ட் பேஷன்ஸை வந்து கொடுக்கும். நம்ம பாடி மாதிரி தான் நம்மளுடைய மைண்டையும் நம்ம கேர் பண்ணணும். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா டேக் எ ஸ்மால் பிரேக். எல்லா மூமெண்ட்டையும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். லைஃப்பில் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்டை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த லைஃப்பை வந்து பேலன்ஸ்டாக கொண்டு போங்க. நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே எல்லாருடைய லைஃப்பில் எல்லாருமே வந்து கோத்ரூ பண்ண வேண்டிய ஒரு ஃபேஸ். என்னோட லைஃப்பை நான் எப்படி ரீசெட் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய சைல்ட்ஹுட்டில் வந்து யாராட்டும் என்கிட்ட வந்து வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, நான் ஆல்வேஸ் என்னோடய ஆம்பிஷன்ஸை வந்து ஹை லெவலில் தான் வச்சுருப்பேன். நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹை லெவல் ப்ரொஃபஷனல்ஸை தான் வந்து நான் சூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் வந்து டு பி ஹானஸ்ட், நான் அந்த ப்ரொஃபஷனுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணேனா அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண்ணல. அப்புறம் வந்து என்னோடய சிப்ளிங்ஸ் மூலமாக என்னோடய 12th கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் இன்ஜினியரிங் வந்து ஜாயின் பண்ணேன். ஈவன் நான் இன்ஜினியரிங் படிக்கும் போதுமே வந்து லைஃப்பை வந்து சீரியஸாக எடுத்துக்கல. அப்போ வந்து என்னோடய மைண்ட் செட் எப்படி இருந்தது அப்படின்னா, முடித்த உடனே வந்து எனிவே அப்பா வீட்டில் இருக்க வரைக்கும் அப்பா டேக் கேர் பண்ணுவாங்க, ஆஃப்டர் மேரேஜ் மை ஹஸ்பண்ட் வில் டேக் கேர் ஆஃப் மீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிப்பிக்கல் இந்தியன் விமன் மைண்ட் செட்டில் தான் நான் வந்து இருந்தேன். அண்ட் என்னோடய காலேஜ் காலீக்ஸும் வந்து அதே ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தது. ஒரு குழந்தை வளரும்போது அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப மேட்டர் ஆகும். நம்ம யார் கூட சேர்றோம், எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறோம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். எப்போவுமே நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணும்போது கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கவங்க, நல்ல ஆம்பிஷனாக வந்து இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள பார்த்து அவங்கள டார்கெட் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து வைங்க. பிகாஸ் வந்து நீங்கள் மேபி என்ன ராங்காக கூட நினைக்கலாம், இது வந்து ட்ரூ தான். ஏன்னா வந்து ஒரு டிப்பிக்கல் விமன் மாதிரி வந்து எல்லோரும் வந்து யோசிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. மேரேஜ் ஆகணும், பாத்திரம் கழுவிட்டு வீட்டில் பெருக்கிட்டு இருக்கணும், இதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கவங்க கூட வந்து தயவு செஞ்சு செய்யாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையும் அதே மாதிரி ஸ்பாயில் ஆகிடும். எப்போவுமே வந்து ஏதாவது நம்ம அச்சீவ் பண்ணணும் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி இருப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து பண்ணுங்கள். நம்மளுடைய லைஃப்பை வந்து நம்ம தான் எவல்யூட் பண்ணிக்கணும். மற்றவங்க யாரோ வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஆஃப்டர் மை கிராஜுவேஷன் என்னோடய தாட் வந்து சேஞ்ச் ஆனதா அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகலை. அதே ஒரு டிப்பிக்கல் விமன் மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். பட் என்னோடய தாட் வந்து டோட்டலி ராங் அப்படின்றத நான் எப்போ ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா, when I was 23 or 24 years old, my father was passed away. ஸோ அந்த மொமெண்ட்டில் வந்து கம்ப்ளீட்டாக லைஃப் வந்து சேஞ்ச் ஆனது. ஸோ அந்த டைமில் வந்து நான் ரொம்ப மெச்சூர்டாக வந்து ஃபீல் பண்ணேன். when I was new to the job, all the responsibilities came to me. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், no matter how rich or how poor we are, every woman should be independent அப்படின்னு. நம்ம சம்பாதிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு ரெஸ்பெக்ட் அண்ட் கான்ஃபிடென்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் செய்யும்போது உங்களுடைய ஒப்பீனியனுக்கு வந்து அவங்க வேல்யூ கொடுப்பாங்க. ஆஃப்டர் மை ஃபாதர்ஸ் டெத் நான் வந்து லைஃப் ரொம்ப சீரியஸாக வந்து எடுத்துக்கிட்டேன். நான் ரியலைஸ் பண்ணேன், மேரேஜ் ஆர் ஃபேமிலி இஸ் நாட் த ஃபைனல் டெஸ்டினி ஆர் கோல் ஆர் செல்ஃப் க்ரோத் அப்படின்னு சொல்லி. எல்லா உமனும் வந்து படிக்கணும், ஒர்க் பண்ணணும், ஏர்ன் பண்ணணும், நம்மளுடைய ஓன் ஐடென்டிட்டியை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். பேக் டு தி vlog. நான் வந்து யூஸ்வலி துளசி பூஜை எல்லாமே வந்து எங்கள் வீட்டில் ப்ரீவியஸாக வந்து பண்ணிகிட்ருக்கல. ஸோ நான் வந்து ஒரு லாஸ்ட் 2 to 3 இயர்ஸாக தான் வந்து துளசி பூஜை பண்ண வந்து ஆரம்பித்தோம். கர்நாடகாவில் வந்து இந்த துளசி பூஜை வந்து ரொம்ப சீரியஸாக வந்து பண்ணுவாங்க. யூஸ்வலி வந்து துளசி பூஜை வந்து நைட் டைமில் தான் வந்து நம்ம பண்ணுவோம். ஆனால் நான் வந்து டே டைமில் வந்து பண்ணினேன். எதனால் நான் டே டைமை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இது லாஸ்ட்டு சண்டே எடுத்த வீடியோ. லாஸ்ட் சண்டே வந்து அரௌண்ட் 11:30 to 12:45 PM வரைக்கும், 12:15 ஐ திங்க் ஸோ 12:15 வரைக்கும் டைம் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனலில் ஒரு பாட்டி வந்து சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து ஓகே நம்மளும் வந்து டே டைமில் வந்து இந்த பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு யூஸ்வலி வந்து ஈவினிங் பண்ணுற பூஜையை வந்து நான் காலையிலேயே வந்து செஞ்சு முடித்தேன். நான் எப்போ பூஜை பண்ணாலும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணிவிடுவேன். இந்த வீடியோவில் நான் எதுக்கு சிரிக்கிறேன் அப்படின்னா, விளக்கேற்றாமே நான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன். அதில் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ரியல் வாய்ஸ் வந்து இதில் போடுறேன் பாருங்கள்.
ஸோ மோஸ்ட்லி இது வந்து கன்னடாவில் சொன்னதுனால நிறைய பேருக்கு வந்து புரியலன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பூஜை பண்ணும்போது கொஞ்சம் பேஷன்ஸாக நீட்டாக வந்து பண்ணணும் அப்படின்னாங்க. அதே மாதிரி தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க சொன்ன மாதிரியே வந்து ப்ளவுஸ் பீஸ் வந்து சுட்டுருச்சு. ஊதுவத்தி வந்து வைக்க போகும்போது கிராஸை வந்து வச்சுருந்தேன், அதனால ப்ளவுஸ் பீஸ் வந்து சுட்டுருச்சு. இந்த கிளிப் வந்து துளசி பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் எடுத்த விலாகு. துளசி பூஜைக்கு வந்து ஏதாவது ஒரு ஜுவல் போட்டு வந்து பண்ணுவாங்க. தங்கம் இருந்தால் தங்கம் போடலாம், இல்லைன்னா பித்தளை இருந்தால் பித்தளை கூட போட்டு பண்ணலாம். ஏதாவது நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி தான். இங்கே எதுக்கு நான் 2 நெக்லஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா, எனக்கு 2 நெக்லஸுமே வந்து பிடிச்சது. 2க்குமே வந்து நான் பில் போட சொன்னேன். ஃபைனலி வந்து நான் ஒண்ணே ஒன்று தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ எது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆனதோ, அண்ட் கொஞ்சம் அழகாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் ஆனதோ, அந்த நெக்லஸை வந்து ஃபைனலைஸ் பண்ணேன். தங்கம் விலை வந்து டே பை டே ஏறிட்டே இருக்குது. கம்மியாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து மித்துன்னு நான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி தங்க விலை வந்து கம்மியாகாது. ஸோ தங்கம் ஏற ஏற வந்து திருடர்களும் வந்து அதிகமாகிட்டே இருக்காங்க. ஸோ எப்போவுமே வந்து தங்கத்தை வாங்கும்போது ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க வீட்டில். ரிமைனிங் எல்லாமே வந்து பேங்க்கில் வைக்கிறது சேஃப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆன் தி வே வரும்போது வெஜிடபிள் ஷாப் வந்து போய் வீட்டுக்கு கொஞ்சம் வெஜிடபிள் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். பட் வெஜிடபிள் விலையும் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நாட்டில். என்னதான் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் வந்து அது பத்தாதுன்ற மாதிரி தான் வந்து இருக்குது. சாப்பிட்ற விஷயத்துலேருந்து நம்ம அணிகிற ஜுவல்ஸ்லேருந்து எவ்ரிதிங் இஸ் காஸ்ட்லி நவ். நான் யூஸ்வலி வந்து கேரட், பீட்ரூட் வந்து அதிகமாக சாப்பிடுவேன். ஸோ அங்கே வந்து பீட்ரூட் வந்து 2 பீட்ரூட் தான் எடுத்தேன். சின்ன பீட்ரூட் 2 ₹80 வந்து சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து 2 வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த கிளிப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் 2 to 3 வீக்ஸ் பிஃபோர் வந்து பெரிய திருப்பதிக்கு வந்து போயிருந்தேன். என்னோட சின்ன வயசுலேருந்து நான் பெரிய திருப்பதிக்கு வந்து போகணும்னு வந்து நினச்சேன். பட் வந்து அது அமையல. மேபி அது கடவுள் புண்ணியத்தில் வந்து இந்த வாட்டி வந்து அமைஞ்சது. அண்ட் மோரோவர் வந்து நான் லாங் டிஸ்டன்ஸ்க்கு வந்து ட்ராவல் பண்ண மாட்டேன். எனக்கு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலிங் வந்து ஒத்துக்காது. அப்படி வந்து ட்ராவல் பண்ணாலும் வந்து ஏதாவது வந்து வாங்கி சாப்பிட்டுட்டே போகணும். அதனால் வந்து ஷாப்பில் நிப்பாட்டி 2 போட்டி பாக்கெட் வந்து வாங்கிட்டு சாப்பிட்டுட்டே போகலாம் அப்படின்னு வந்து போயிட்டுருக்கோம். நிறைய பேருக்கு வந்து ட்ராவல் பண்ணும்போது சாப்பிட்டு ட்ராவல் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு அந்த மாதிரி சாப்பிட்டுட்டே போகும்போது தான் எனக்கு அந்த ட்ராவலிங் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஏன்னா வந்து நான் அதை ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வந்து அதிகமாக இருக்கும். வயிறு வந்து கொஞ்சம் ஸ்டஃப் ஆனால் மட்டும்தான் என்னால் வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட லைஃப் ரீசெட்டிங் வ்ளாகை வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய லைஃப் ரீசெட்டிங் வ்ளாகை பார்த்து யாராவது ஒருத்தர் சேஞ்ச் ஆனாங்க அப்படின்னாலும் ஐ வில் பி வெரி ஹாப்பி ஃபார் தெம்.